அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ண ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஸோ ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்மளோட நண்பர்கள் மாணவர்கள் எல்லாரும் சொன்னதை வச்சு, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கீ செக் பண்ண முடியும். அதை வச்சு அவங்க செக் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த கொஸ்டின் தப்பு ராங்கு இந்த கரெக்ஷன் அதுக்கெல்லாம் போகல. ஸோ அஃபிஷியலா ஆன்சருக்கு விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சேஃப் ஸ்கோரா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த சேஃப் ஸ்கோர் தான் ஜென்ரலுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சேஃப் ஸ்கோர்ன்றது ஓவராலா எல்லாத்துக்குமே அதான் சேஃப் ஸ்கோர். நீங்க கட் ஆஃப்னு பாக்குறப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றை பொறுத்து மாறும். சரிங்களா? ஒவ்வொன்றை பொறுத்து உங்களுக்கு என்னது கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பா மாறும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதை எதை வச்சுன்னா சொன்னதை வச்சும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன தடவை 2023 பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்மேன் எக்ஸாம் நடந்துச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிப்ளமோல நடந்த எக்ஸாம் ஃபோர்மேன் மெக்கானிக்கல். ஸோ கம்மியான போஸ்ட் தான். ஸோ அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவரோட கொஸ்டின்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்ல 155, ஜிஎஸ்ல 70 போட்டிருக்காரு. டோட்டலா பாத்தீங்கன்னா 225. அதாவது டெக்னிக்கல்ல 200க்கு 155 கொஸ்டினும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிஎஸ் மேக்ஸ் 100க்கு எத்தனை மொத்தம் 300க்கு 225 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்காங்க. சரியா? கரெக்டா ஓவராலா டிப்ளமோ லெவல் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு இந்த லெவல் இருந்திருக்கு. ஸோ அப்ப இருந்த கேட்டகரிக்கு ஓகே. இப்ப வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவையும் வந்து இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்போ வந்தப்போ வந்து அரௌண்ட் 25 போஸ்ட் தான் வந்துச்சு ஃபோர்மேன். ஸோ அதை வச்சுதான் நம்ம கம்பேரிட்டிவ்லி வந்து எல்லாத்தையும் கேட்டதை வச்சு இந்த லெவலுக்கு தான் கஷ்டமா தான் எக்ஸாம் இருந்திருக்குன்றனால அதை வச்சுதான் நம்ம சேஃப் ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த எக்ஸாம்ல இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்ல 150, ஜிஎஸ் 72, மொத்தமா 222 கொஸ்டின். ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்காங்க. இன்டர்வியூல இந்த மார்க்ல இருந்தவங்களும் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்க சொன்னதை வச்சுதான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 1:3 ரேஷியோல கூப்பிட்டுருக்காங்க. 1:3 ரேஷியோல கூப்பிட்டுருக்காங்க. இன்டர்வியூ இருந்திருக்கு. இனிமேல் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான், ஏன்னா அது நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். சரியா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு கம்யூனிவல் கேட்டகரி வைஸ் இன்னும் வந்து நமக்கு என்ன கொடுக்கல, இன்னும் நமக்கு நோட்டிபிகேஷன் வரல. தெரியும்ல உங்களுக்கு டிஎன்பிசில இன்னும் கம்யூனிட்டி வைஸ் வந்து என்ன பண்ணல, கொடுக்கல. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதையும் நான் கூட உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு என்னது போஸ்டிங் கொடுக்கல. இங்க பாருங்க, வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன கம்யூனிட்டி வைஸ் கொடுக்கல. சரியா? வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். இதுல வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல குறையலாம், இல்ல எந்த மாற்றங்கள் வேணாலும் இதுல நடைபெறலாம். சரியா? ஏன்னா நிறைய இது பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இதுல. ஸோ அதனால இதுல என்ன வேணாலும் நடக்கலாம். அது வந்து கம்யூனிட்டி வைஸ் இன்னும் கொடுக்கல. சரியா? ஸோ அப்படி இருக்கப்ப 1:3 ரேஷியோல செலக்ட் ஆனவங்க 130 டெக்னிக்கலும், ஜிஎஸ் வந்து 76, ஓவரால 206 கொஸ்டின் 300க்கு போட்டிருக்காங்க அப்ப இருந்த லெவல். சரி சார், இதுதான் வந்து அப்ப இருந்த நிலவரம். இதை ஏன் இப்ப சொல்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன்ல தான் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் நான் இவ்வளவு பேர் சொல்றேன். எம்ஏ எக்ஸாமும் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடரேட் லெவல்ல தான் இருந்துச்சு. அதாவது இந்த மாடரேட் லெவல்ல தான் நமக்கு இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ இந்த மாடரேட் லெவல்ல இருந்ததுனால இப்ப சேஃப் ஸ்கோர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஃப் ஸ்கோர் என்னன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 130 கொஸ்டின்ஸ் வரைக்குமே, 130ல இருந்து 140 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஈஸியா போற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80. ஓகேவா? ஸோ அரௌண்ட் பாத்தீங்கன்னா 210 வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்கும் ஜென்ரலா நான் சொல்றேன். ஜென்ரலா சேஃப் ஸ்கோர் தான் சொல்றேன். இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பிசி எம்பிசி கேட்டகரி வைஸ் நான் கொடுக்கல. சரியா? சேஃப் ஸ்கோர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் எவ்வளவு இருக்கும்னா 220 அதுக்கு மேல. சரிங்களா? 220 நீங்க கண்டிப்பா போட்டிருந்தீங்கன்னா நீங்க சேஃப். அதுக்கு கம்மியா போட்டிருந்தா உங்களோட கேட்டகிரிய வைஸ் வச்சுதான் நமக்கு கிடைக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் 220 பிளஸ் கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா 220 பிளஸ் இருந்தீங்கன்னா
நீங்க வந்து கண்டிப்பா சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்ம கேட்டகரி வைஸோ இல்ல சில நம்ம ஏதாச்சும் அந்த வேகன்சியோ ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்துச்சுன்னா முன்ன பின்ன 5 மார்க் முன்ன பின்ன கூடலாம் குறையலாம் அந்த கேட்டகரியில மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா 220+ தான் சேஃப் ஸ்கோரா இருக்க முடியும் யாரா இருந்தாலும். சேஃப் ஸ்கோர் நீங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் மாறப்ப அந்த கட் ஆஃப் மாறப்ப அது மாற செய்யலாம். சரியா? ஸோ சேஃப் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஆன்சருக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்க இப்ப நம்ம வந்து நீங்க வந்து கேட்டகரி வைஸா என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா பிசில நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிசில நான் வந்து ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிட்டு கொஸ்டின்ஸை போடுங்க. 220 கொஸ்டின்ஸ் ஆர் ஓவராலா ஜிஎஸ் வந்து ஜிஎஸ் 70 80 இல்ல டெக்னிக்கல் 130 140 அதை வந்து மென்ஷன் பண்ணி போடுங்க. அதே மாதிரி எம்பிசிக்கு போடுங்க. ஸோ இதுல நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ உங்களோட கமெண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸா. ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். எல்லா நண்பர்களும் மாணவர்களும் சொன்னதை வச்சுதான் கால் பண்ணி சொன்னாங்க, அதை வச்சுதான் நம்ம போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ மற்றபடி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணுவோம். கேட்டகரி வைஸ் கனெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இது நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து அடுத்து எப்படியெல்லாம் படிக்கலாம், என்ன எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க அப்படின்றதுக்கான வீடியோ வரும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.